சொந்த மண்ணில் பாரதி ராஜாவுக்கு மக்கள் பிரியா விடையளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை அவருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறை அணிவகுப்போடு அரசு தரப்பில் இறுதி மரியாதை வழங்கும் நிகழ்ச்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உறவினர்கள் அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மண் வாசனையுடன் திரைப்படங்களை திரையில் உருவாக்கிய மகத்தான கலைஞருக்கு இயக்குனர் இமயத்தம் மண்ணில் விதைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் அவருக்கு 72 குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி செலுத்தப்படக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த இறுதி அஞ்சலி இறுதி மரியாதை துப்பாக்கி குண்டுகள் முழங்க செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதி ராஜாவின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவின் உடலுக்கு அருகில் வைரமுத்து மற்றும் இயக்குனர்கள் பார்த்திபன், பாக்கியராஜா மற்றும் சீமான் உள்ளிட்ட பலர் அவருடைய துணை இயக்குனராகவும் அவரோட வாழ்க்கை முழுவதும் பயணித்த அவருடைய துணை இயக்குனர்கள் மற்றும் அவருடைய சீடர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு இப்போது இறுதி சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில நிமிடங்களில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த நல்லடக்கம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான அந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாரதி ராஜாவின் உடலுக்கு அருகில் பாக்கியராஜ் மற்றும் வைரமுத்து ஆகியோர் 70களில் அவரோடு திரையுலகில் அறிமுகமாகி பயணித்த அவருடைய நண்பர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த பகுதியில் இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாரதி ராஜாவின் உடலுக்கு அருகில் வைரமுத்து மற்றும் பாக்கியராஜ் உள்ளிட்ட பலரும் சீமான், சமுத்திரக்கனி மற்றும் வெற்றிமாறன், ராம் உள்ளிட்ட பலரும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவருக்கு அந்த இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றி பல்வேறு திரைப்படங்களில் அவரோடு நடித்து உதவி இயக்குனராகவும் உயர்ந்த பாக்கியராஜா, பார்த்திபன், பாண்டியராஜா, சீமான் உள்ளிட்டவரும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த இறுதி அஞ்சலி செலுத்தும் இறுதி சடங்கு நிகழ்ச்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதி ராஜாவின் உடலுக்கு தமிழக அரசு தரப்பில் அந்த துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை அளிக்கும் நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டத்தில் உள்ள தேவதாரப்பட்டியில் உள்ள அவருடைய தோட்டத்தில் சொந்த ஊரில் அவருக்கு அந்த இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி சடங்கில் ஏராளமானோர் பங்கேற்று அந்த இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய தோட்டத்தில் இன்னும் சில நிமிடங்களில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த இறுதி அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. அவரது உடலுக்கு அருகே வைரமுத்து, பாக்கியராஜ் மற்றும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அவரோடு பயணித்த அவருடைய சகோதரர்கள் மற்றும் அவருடைய மனைவி, மகள் உள்ளிட்டோர் பலரும் இப்பொழுது பாரதி ராஜாவுக்கு இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும். அதற்கான இந்த இறுதி சடங்கு சம்பிரதாயங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். காவல்துறை அணிவகுப்புடன் அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் இறுதி சடங்கு இன்னும் 72 குண்டுகள் முழங்க இறுதி சடங்கு இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. இயக்குனர் பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. அவர் அள்ளிநகரத்தில் இருந்து சென்னைக்கு வந்தபோது புள்ளையாவிடமும் புட்டண்ணா கனகல் மற்றும் கிருஷ்ணன் நாயர், அவினாசிமணி, ஜெகநாதன் ஆகியோரிடம் உதவி இயக்குனராக கிட்டத்தட்ட ஒரு 6 இயக்குனர்களிடம்
அவர் துணை உதவி இயக்குநராக அவர் பணியாற்றி இருக்கிறார். இதில் அவர் புள்ளையா மற்றும் புட்டண்ணாக்கணங்கள் ஆகிய இருவரிடமும் அவர் உதவி இயக்குநராக பணியாற்றி அதன் பின்னர் கிருஷ்ணன் நாயர், அவினாசிமணி, ஜெகநாதன் ஆகியோரிடமும் உதவி இயக்குநராக பணியாற்றி இருக்கிறார். 1977ஆம் ஆண்டில்தான் அவர் இயக்குநராக, இப்போது அவருக்கு பாக்கியராஜ் மற்றும் வைரமுத்து ஆகியோர் அந்த இறுதி அஞ்சலியை செலுத்தக்கூடிய, இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவுக்கு வைரமுத்துவும் பாக்கியராஜும் அவரோடு தொடக்க காலத்தில் இருந்து அவர் இறப்பு வரை உடன் பயணித்த அந்த இருவரும் இப்போது அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சியையும், உறவினர்களோடு அவர் அந்த இறுதி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதே போல திரையுலகில் அவரோடு பயணித்தவர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பாரதி ராஜாவுக்கு இப்போது அந்த இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய காட்சிகளை, இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளை, சம்பிரதாய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளில் இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாரதி ராஜாவுக்கு இறுதிச் சடங்கு இன்னும் சில நிமிடங்களில் அந்த இறுதி மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் பாரதி ராஜாவுக்கு அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவருடைய திரைப்படங்கள் தெலுங்கு மற்றும் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கும் வெற்றிகரமாக அந்த தென்னிந்திய மக்களின் வாழ்வில் அவருடைய திரைப்படங்களின் நினைவுகள் என்றென்றும் மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கும்.